இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவைக்கு கனமுதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று மக்களவையில் தமிழக எம்பிக்கள் 39 பேரும் பதவியேற்கின்றனர். பிற்பகல் 1 மணி முதல் 3 மணிக்குள் பதவியேற்பார்கள் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் மேலும் 7 பேர் கைது. நள்ளிரவு நேரத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. சொந்த பிள்ளைகளாலேயே முதுகில் குத்தப்பட்ட பாரத மாதா கண்ணீர் வடித்த நாள். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி பதிவு. சட்டமன்றத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்தை கண்டித்து கருப்பு சட்டை. கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தமிழ் நாளாக கொண்டாடப்படும். சட்டமன்றத்தில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அறிவிப்பு. தமிழக கோவில்கள் மற்றும் ஆலய தேர்களை அரசு முறையாக பராமரிப்பதில்லை என EPS குற்றச்சாட்டு. அறந்தாங்கி முத்துமாரியம்மன் கோவில் தேரை அலங்கரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம். நாகை மாவட்ட மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நடவடிக்கை. பஞ்சாயத்து தலைவருக்கு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் உள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டம். உரிமை இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி காஸ்ட் சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம். டாஸ்மாக் கடைகளை மூட துணிந்து முடிவெடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்று துணிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு புரட்சிகரமான முடிவாக அமையும். இந்தியாவே உங்களை திரும்பி பார்க்கும். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போற்றுவார்கள். கனமழைக்கு தாக்குப்பிடிக்காமல் அயோத்தி ராமர் கோவிலின் மேற்கூரை ஒழுகுவதாக தலைமை பூசாரி புகார். வடிவமைப்பில் கோளாறு ஏதுமில்லை என கட்டுமான குழுவின் தலைவர் மறுப்பு. டெல்லியில் தொடரும் குடிநீர் தட்டுப்பாடு. குடிநீர் எடுப்பதற்காக முண்டியடித்து செல்லும் மக்கள். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, ஜார்க்கண்ட் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் IT நிறுவன ஊழியரை வெட்டி கொலை செய்து ஏரியில் புதைத்ததாக சிறுவன் உட்பட 3 பேர் கைது. ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கொன்றது விசாரணையில் அம்பலம். திருச்சி விமான நிலையத்தில் 1,19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். கட்டர் இயந்திரத்தில் 1.6 கிலோ தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழை காரணமாக கார் மீது சாய்ந்து விழுந்த மரம். கார் சேதமடைந்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சாலையில் பைக் சாகசம்.
இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் தொடர் பெட்ரோல் திருட்டில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திருவேற்காடு அருகே தனியார் ஏற்றுமதி நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தம் எதிரொலி. கண்டெய்னர் லாரிகளை சிறைபிடித்துள்ளதால் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமல் பல கோடி மதிப்பிலான பொருட்கள் தேக்கம். கன்னியாகுமரி அருகே தேவாலய திருவிழாவிற்காக கட்டப்பட்டிருந்த அலங்கார விளக்குகளை அடித்து நொறுக்கியதாக 3 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இரணியல் போலீசார் நடவடிக்கை. குஜராத் மாநிலம் கட்ச் கடற்கரையில் ரீல்ஸ் எடுக்கச் சென்று கடலில் சிக்கிய 2 மஹிந்திரா தார் SUV கார்கள். உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்கப்பட்டாலும் கடல் நீர் புகுந்து கார்களின் என்ஜின்கள் முற்றிலும் சேதம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி. 24 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. நடப்பு T20 உலகக்கோப்பையில் அதிவேக அரை சதம் அடித்து ரோஹித் சர்மா அசத்தல். சர்வதேச T20 போட்டிகளில் 200 சிக்சர்களை விளாசிய முதல் வீரர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். உலகக்கோப்பை T20 தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறுமா ஆப்கானிஸ்தான்? வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் 115 ரன்கள் எடுத்தது.